விருதுநகர் மாவட்டத்தில் குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் செங்கோட்டை சமத்துவபுரம் பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் இல்லாமல் அன்றாட தேவைகளுக்கு கூட சிரமப்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். 100 வீடு இருக்கு எங்களுக்கு. ஒரு மாசம் ஆயிடுச்சு தண்ணி வந்து பசுமறியல் பண்ணோம். வேற ஒரு வாரம் தண்ணி வந்துச்சு. இப்போ ஒரு மாசம் தண்ணி வரல. யாரு வந்து கேட்க மாட்டேன்றாங்க. என்ன வழிண்டா எங்களுக்கு தண்ணிக்கு வழி சொல்லுங்க. 100 வீடு இருக்கு, பூரா ஏழை வாழதே. டெய்லி ஒரு குடம் 15 ரூபா, 10 பானை வாங்கினால் 150 ரூபா ஆகுது. என்ன செய்யறது? 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சு நாங்க தண்ணி 150 ரூபாய்க்கு வாங்குறோம். எங்க ஊர்ல வந்து 100 குடும்பம் இருக்குது. தண்ணி வராம போச்சு. நாங்க பசுமறியல் பண்ணோம். அடுத்து ஒரு 2 வாரம் தண்ணி வந்துச்சு. அதுக்கடுத்து திரும்படிக்கு இப்போ 1.5 மாசம் கணக்காக போது தண்ணி வரல. நாங்களும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு அதுக்கு எதுவுமே ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தண்ணி தண்ணி பிரச்சனை ஓயணும், தண்ணி வேணும் எங்களுக்கு.